90s கிட்ஸ்க்கெலாம் ஜில், ஜங், ஜக் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பிப்பா பற்றி தெரியும், பிஃபா பற்றி தெரியும், பிப்ளக்கை பற்றி தெரியும், ஆனால் இல்தக்கா சையா கூட தெரியும். ஆனால் டிங்க்னா என்னன்னு தெரியுமா? சிங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்வாக்னா என்னன்னு புரியுமா? கெட்ட வார்த்தையில பேசாத. தெரியலல்ல. என்னடா இவன் ஏதோ ஒரு காலக்கேர் பாஷை பேசுகிறேன்னு தான் நினைக்கிறீங்க. அதான் இல்லை. ஜென்சிஸ் இந்த டெர்மினாலஜியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் நீ சிங்கா, டிங்கா, இல்லை கிப்பரா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு தேடி பார்த்தா வேற லெவலுக்கு அது ஒன்றா இருக்குங்க. டிங்க் அப்படின்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ். அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதான் டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இப்போதைக்கு குழந்தைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்காங்களே, அவங்க தான் டிங்க். நாங்கள் டிங்கில் இருக்கோம், அதனால் இப்போதைக்கு குழந்தைகள் வேணாம் டிசைட் பண்ணி நாங்கள் போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க. எதுக்குடா குழந்தை வேணான்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இண்டிபெண்ட்டாக அவங்க இருக்கணுமா. எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றுக்கலாம், இப்போ எதுக்கு அவசரப்படணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு நம்ம காலம்னு உங்கள் காலத்தில் என்ன எழுக்கிறீங்க? இதுவே 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ண உடனேயே குழந்தை எப்படா பெற்றுக்கலான்னு தான் வெயிட்டிங்கில் இருந்திருப்பாங்க. பலருக்கு கல்யாணம் ஆகலாங்கிறது வேறு விஷயம், அதை விட்டுருவோம். அதே மாதிரி பெரியவங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் என்னென்னாலும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கேன், என்னென்னா குழந்தை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறதை பார்க்க முடியும். எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி, இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தை வேணாம், நாங்கள் இன்னும் சம்பாதிக்கணும், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறத எங்களுடைய பதிலாக இருக்குது. இதே மாதிரி தான் சிங்க்கு, கிப்பரு, பாட்வாக்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை ஜென்சிஸ் வச்சுருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஜென்சிஸ் இப்படி ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம், பணத்தை எப்படி இன்னும் அதிகமாக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்குது ஜென்சிக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. 90s கிட்ஸ் வரைக்கும் தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியில் போடுறது, ஆர்டியில் போடுறது, இல்லைனா கோல்டு வாங்குறது, இது மட்டும்தான். ஆனால் ஜென்சி பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஷேர் மார்க்கெட்டுக்கான ஆப்புங்கிறது இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாதுப்பா, நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் வேணாம் அப்படின்னு நம்மள மாதிரியே நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி யோசனை பண்ணுறதுங்கன்னா அதை மாற்றிடுங்க. ஏன்னா எஃப்டிஆர்டியில் போட்டிங்கன்னா 5 to 6% அளவுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம பணங்கிறது அந்த அளவுக்கு மட்டுமே சம்பாதிக்கக்கூடாது, அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட்டை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரியாது, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரிஸ்க்கே எடுக்காமல் நம்மளுடைய முதலீடை சேஃபாக வச்சுக்கிட்டு நல்ல ரிட்டர்ன் அடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இன்றைக்கி நிறைய இருக்குது. அப்படி இந்தியாவுடைய டாப் பிராண்டோட நாமளும் வளர்ந்து நம்மளுடைய பணத்தை ரெட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதுதான் டாட்டா. டாட்டா மூலமாக எப்படி டாட்டா ஏ லைஃப் மல்டி ஃபேக்டர் இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாக நம்மளால் வளர முடியும். இந்த என்எஃப்ஓடைய இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 21.3% அளவுக்கான ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத இது தொடங்கின காலத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின முழுமையாக டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற பணம் சேஃபாக இருக்குமா, மொத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறவங்க கேபிட்டல் கேரண்டீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுங்கிறது இதில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டே கிராஷ் ஆனால் கூட நீங்கள் போடுற முதலீடுங்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த என்எஃப்ஓ மூலமாக பாதுகாப்பான, அதே சமயத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் கடந்த 6 மாதங்களில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். இதோட NAV பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். நம்ம இப்போ கட்டக்கூடிய மந்த்லி ப்ரீமியம் விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது இதில் நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா அளவுக்கு நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுக்கு கம்ப்ளீட்டாக டாக்ஸுங்கிறது கட்ட தேவையே இல்லை. NRIs கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த NFOக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இமிடியேட்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதிக்கு நம்மளுடைய பணத்தை எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபியூச்சரை சேஃபாக வைக்கும். இப்போ இந்த ஜென்சி சுருக்கத்துக்கு வருவோம். சுருக்கமாக அவங்க பயன்படுத்துறது எல்லாத்தையுமே விரித்து இன்றைக்கி பார்த்துடலாம். சிங்க் அப்படின்னா சிங்கிள் இன்கம் நோ கிட்ஸ். அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க சிங்க். இதில் இந்த சிங்க்குன்னு இருக்கிறவங்க முன்னாடி ஆண் மட்டுமே சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. வீட்டில் ஆம்பளை இருந்தால் தான் அவன் தான் ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சிங்கில் அப்படி இல்லை, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. பெண்கள் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய குடும்பம்லாம் நிறையவே இருக்குது. இந்த டிங்க்கு பார்த்தோம் இல்லையா, அந்த டிங்க்கு மாதிரியே டிங்க் வார்டு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த டிங்க் வார்டு யாருன்னா, ஒரு சில பேர்லாம் நமக்கு கிட்ஸ் வேணாம், அதுக்கு பதிலாக பெட்ஸை வளர்க்கலான்னு யோசிப்பாங்க. நாயை குழந்த மாதிரி பார்த்துக்கிறது, பூடையை குழந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் டிங்க் வாட், அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் பட் வித் எ டாக் அப்படிங்கிறதான் இதோடைய
ஃபுல் ஃபார்ம். ஆனால் அந்த நாய்க்கு இவங்க செலவு பண்ணுற செலவு இருக்குது பாருங்கள், அதுக்கு போடுற சாப்பாடு, அதுக்கு தனியாக குளிக்கிறதுக்கு இடம், அது இவங்க வெளியூருக்கு போனால் தங்க வைக்கிறதுக்கு ஹோட்டல்னு இவங்க பண்ணுற செலவெல்லாம் பார்த்தா இதுக்கு பேசாமல் குழந்தைய பெற்றலாமேடா அப்படின்னு யோசிக்க தோணும். இதே மாதிரி நாய்களை குழந்தைகளாக பார்த்து வளர்க்குறவங்களுக்கு பாட் வாக் அப்படிங்கிற ஒரு பேருங்கிறது இருக்குது. பேரண்ட் ஆஃப் டாக்ஸ் வித் அதர் கோல்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். அதாவது இவங்களுக்கு வேறு கோல்லாம் இருக்குது, பெருசாக வளரணும், சொத்து சேர்க்கணும் இப்படின்னு ஏகப்பட்ட கோல்லாம் இருக்குது. அதனால் அதை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம். நாங்கள் வந்து டாக்ஸை வந்து குழந்தைகளாக வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் பாட் வாக்ஸ். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமாம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் ஆஃப் டிங்க் வித்தவுட் கிராண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறது இந்த பாட் வாக்குக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம். இந்த டிங்கோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள குறிக்கிறதுக்கு பாட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது வயசானவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாணத்தில் உங்களை யாராவது பார்த்து இவங்கெல்லாம் பாட் வாக்குன்னா என்ன இவன் சொல்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களை அப்படி சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சொந்தமாக ஒரு வீடையும் கட்டிட்டாங்க, சொந்தமாக ஒரு குட்டி வீடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க பேர் டிங்க் விஷ். அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் வித் ஸ்மால் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் இந்த டிங்க் விஷோட ஃபுல் ஃபார்ம். அதே ஒரு சில ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 பேருமே சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஃபேமிலியை பார்த்துப்போம், குழந்தைய பார்த்துப்போன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. குழந்தை தானாக வளர்ந்துரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். அவங்களுக்கு டிஸ்க்குன்னு பேர், டபுள் இன்கம் சிங்கிள் கிட். அதுவே வீட்டில் ஒரே ஒருத்தவங்க சம்பாத்தியம் தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னா அவங்க பேர் சிஸ்க். ஒரே ஒருத்தங்க தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் 2 குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க பேர் சிட்கு. சில்க் இல்லைங்க, சிட்கு. சிங்கிள் இன்கம் 2 கிட்ஸ் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இதில் ஒரு சில பேர் இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னும் சம்பாத்தியம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும் அப்படின்னு இன்னும் பெருசாக வளரணுங்கிற ஒரு ஃபோபியாவிலே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஹைஃபை அப்படிங்கிறது பேர். ஹை இன்கம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிறது பேர். எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்போம், கல்யாணம் மட்டும் பண்ணவே மாட்டோங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். இதுலேயே இன்னொருத்தர் இருப்பார், நிறைய சம்பாதிப்பார், ஆனால் சுற்றி கடன்லேயே இருப்பார். என்னடா சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கே போகுது, என்ன பண்ணுறதுனே தெரில, ஏதாவது ஒரு கடன் புதுசாக வந்துடுதே அப்படின்னு உட்காந்து கவலையிலேயே இருப்பார். அவர் யாருன்னா ஹென்றி. ஹை ஏர்னர் நாட் ரிச் எட் அப்படிங்கிறது இதோடைய விரிவாக்கம். எனக்கு தெரிஞ்ச நம்ம செட்டில் நிறைய பேர் இந்த ஹென்ரியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? சத்திய சோதனை. அதே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா காசுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்று ஆக்சுவலாகவே அவங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்காக வெளிநாடு போயிருக்கலாம், அதனால் அப்பா அம்மா வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற வேண்டிய சூழலுங்கிறது இருக்கலாம். இப்படி இந்தியாவுக்குள்ளேயே ஹையர் எஜுகேஷனாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம், அதனால் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழலுங்கிறது இருக்கலாம். இப்படி எஜுகேஷனுக்காக அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டுங்கிறது தேவைப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா சும்மாவே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா காசுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் கிப்பர். அதாவது கிட்ஸ் இன் பேரண்ட்ஸ் எரோடிங் ரிட்டையர்மெண்ட். பேரண்ட் ரிட்டையர் ஆக வேண்டிய வயசில் அவங்கள ரிட்டையர் ஆக விடாமல் அவங்கள இன்னும் பிடிச்சி சுரண்டிக்கிட்டே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு பேர் தான் கிப்பர். நம்ம பிக் இப்போ செட்டில் எத்தனை பேர் வந்து கிப்பராக இருக்கீங்க? கையை தூக்குங்க. சிப்க்குன்னு ஒரு டேர்ம் இருக்குது, இது 90s கிட்ஸுக்கு பல பேருக்கு பொருந்தும். அதாவது சிங்கிள் இன்கமாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துப்பாங்க, குழந்தைகளையும் பார்த்துப்பாங்க. அதாவது சிங்கிள் இன்கம் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அப்படிங்கிறது தான் சிப்க். அதே இன்னொருத்தங்க இருக்காங்க டிங்கின்னு. டிங்க் யாருன்னா குழந்தைகளே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் குழந்தைகள் வேணும், இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல, அவங்க யாருன்னா டிங்கி. டபுள் இன்கம் நோ கிட்ஸ் எட், ஒரு 8 சேர்த்துக்கணும், அதாவது கூடிய சீக்கிரத்தில் குழந்தைகள் பெற்றுப்போம் அப்படின்னு யோசிக்கிறவங்க. ஸோ இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இவ்வளோ டேர்ம்ஸை நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா கமிட்மெண்ட்டுக்குள்ளே பெருசாக உள்ள நுழைய வேணாம், இப்போதைக்கு நல்லா சம்பாதிப்போம், நிறைய பணம் சேர்ப்போம், நிறைய சொத்து சேர்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிறதான் ஜென்சிஸுடைய உலகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சொசைட்டிங்கிறத வேறு, கல்யாணமானவுடனே இமிடியேட்டாக ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க, அந்த கமிட்மெண்ட்டை நோக்கி தான் அவங்களுடைய லைஃபுங்கிறதே போயிட்டுருக்கும். ஆனால் ஜென்சிஸ் வந்து அதுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்காங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டை நோக்கி தான் இருக்குது. அதை வீடு வாங்கணும், அதை ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதில் கூட ஃபுல்லாக லோனில் போய் ஃபுல்லாக மாட்டிக்கணும்லாம் அவங்க யோசிக்கல. இருக்கிற பணத்தை டபுளாக எப்படி ஆக்கிறது, அதுக்கப்புறமா அதை வச்சு எப்படி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குறது அப்படிங்கிறது மட்டும்தான்
அவங்களுடைய யோசனையாக இருக்குது. ஸோ ஜென்சிஸுடைய உலகங்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வருங்காலங்கிறது இன்னும் பயங்கரமாக வித்தியாசமானதாக இருக்கும். ஸோ நிறைய குழந்தைகள் இல்லாத உலகமாக மாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய குழந்தைகளை பெற்றுக்காங்க. அப்படி பெற்றுக்கிறவங்களுக்கு நாங்கள் அதிகமாக காசு தரோம் அப்படின்னு பல கவர்மெண்ட்ஸ், ஜப்பான் கவர்மெண்ட்லேருந்து ஆந்திரா கவர்மெண்ட் வரைக்கும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஜென்சியை விடுங்க, எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பணம் நம்ம கையில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஃப்யூச்சருங்கிறது சேஃபாக இருக்கும். வருங்காலத்துக்கு கையில் பணம் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த பணத்தை எப்படி நாம் இப்போவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். வெறும் மாத சம்பளம் வருது அதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம்னு மட்டும் யோசிக்காதீங்க. இருக்கிற பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்கலாம், எப்படி சீக்கிரமாக கடன் அடைக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி ஓடுங்க. அதுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ செஞ்சு வைக்கணும். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தான் நான் இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன். டாடா ஏஎல் லைஃபுடைய மல்டி ஃபேக்டர் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற NFO வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயே இருக்குது. இந்த NFO ஒரு சில நாட்களில் தான் ஓப்பனில் இருக்கும். அதனால் இமீடியட்டாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தொகை உங்களால் முடியுமோ அந்த தொகையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சின்ன தொகையாக தெரியலாம், ஆனால் ஃப்யூச்சரில் அது பெரிய தொகையாக உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகே பிக் பாஸ், நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்தோம். இதில் நீங்கள் எதில் செட் ஆகுறீங்க, உங்களுக்கு எது பொருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.